நான் என்னுடைய ஆசிரியர் எனக்கு தந்த சொத்தை ஒளிவு மறைவில்லாமல் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன் என்பது அவர் தந்த சொத்தை பெருக்கி உங்களுக்கு தருகிறேன். தந்தை ஒரு சொத்தை பிள்ளைக்கு எழுதினால் பிள்ளை அந்த சொத்தை வைத்து வாழ்வதல்ல, பிள்ளை அந்த சொத்தை பிறகு தனக்காக்கி அந்த சொத்தை பெருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் சரியான பிள்ளை என்று அர்த்தம். அதுபோல ஒரு ஆசிரியர் தருகிற அறிவு சொத்தை மாணவர்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும். பெருக்கிக் கொண்டு அடுத்த தலைமுறை மாணவர்களுக்கு கொடுக்கிற பொழுது தான் சேர்த்ததையும் சேர்த்து கொடுக்க வேண்டும். இதிலே கல்வியிலே ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் சொல்லிவிட்டால் மாணவர்கள் என்னை மதிக்க மாட்டார்கள். ஆகவே கொஞ்சம் விஷயத்தை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும். அப்பப்ப எடுத்து விட வேண்டும். இவரிடம் எல்லாம் படித்து விட்டோம் என்று மாணவர்கள் நினைக்கிற காலத்திலே, முட்டாள் பயல்களே, எல்லாம் நீங்கள் படிக்கவில்லை என்றால் இது இன்னும் ரகசியமாக வைத்திருக்கிறேன் என்று ஒவ்வொரு பட்டாசு கொளுத்துவது போல ஒவ்வொன்றை கொளுத்தினால்தான் இன்னும் படிக்க வேண்டி இருக்கிறது என்ற உணர்வு இருக்கும் என்று நினைத்து சில ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு தாம் கற்றவை எல்லாவற்றையும் சொல்ல மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களை சொல்லுகிற பொழுது அனுபூதியிலே அருணகிரிநாதர் கரவாகிய கல்வியுளார் என்கிறார். கரவாகிய கல்வியுளார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருளீகுவையோ என்று முருகனை கேட்கிறார். கரவாகிய கல்வியுளார் என்றால் தாம் கற்றதை முழுமையாக மாணவர்களுக்கு சொல்ல விரும்பாத ஆசிரியர்களிடம் என்னை விட்டு விடாதே என்று கேட்கிறார். ஆகவே நான் எனக்கு தெரிந்ததெல்லாம் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். உங்களுக்கு சொன்னது மட்டுமல்ல, சொல்லிவிட்டு நான் மறந்து போய்விட்டேன். நீங்கள் தான் இப்பொழுது அந்த சொத்தை வைத்திருக்கிறவர்கள். அந்த சொத்தை நல்லபடி உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று உங்களிடம் இறைஞ்சிக் கொண்டு இன்றைய நட்பதிகாரத்துக்குள்ளே நாம் நுழையலாம். அதிகார எண் 79. அதிகார தலைப்பு நட்பு. அதிகார பாயிரம். இனி அப்படை போல அரசனுக்கு வினையிடத்து உதவுவதாய நட்பினை 5 அதிகாரம் விதிமுகத்தானும் 12 அதிகாரம் எதிர்மறை முகத்தானும் கூறுவான் தொடங்கி விதிமுக 5 அதிகாரம் 5 உள்ளும் முதற்கண் நட்பு கூறுகின்றார். இதிலே நீங்கள் திரும்ப திரும்ப படிக்கிற பொழுது விட்டு சில விஷயங்களை விட்டு போயிருக்கிறோம் என்பது தெரிகிறது. இதுல என்ன சொல்லுகிறார் என்றால், 6 அங்கங்களுக்குள்ளே இந்த நட்பு என்பது படை போல அரசனுக்கு உதவக்கூடியது. மற்றைய 4ஐ விட படைதான் போருக்கு நேரடியாக உதவுவது. மற்றவெல்லாம் காரணத்துக்கு காரணமாக உதவுபவை. படைகுடி கூடமைச்ச நட்பு அரணிலே ஒரு யுத்தம் தொடங்கினால் நேரடியாக துணை செய்வது படை. அதுபோல இந்த ஆரங்கங்களுக்குள்ளே ஒரு பகை தொடங்குகிற யுத்தம் தொடங்குகிற பொழுது ஒரு அரசனுக்கு நேரடியாக உதவி செய்வது இந்த நட்பு. பகை போருக்கு எப்படி படை உதவுகிறதோ அப்படி நட்பு உதவும் என்பதைத்தான் இந்த பாயிரத்திலே சொன்னார். திருப்பி படித்து பாருங்கள். இனி அப்படை போல அரசனுக்கு வினையிடத்து உதவுவதாய நட்பினை 5 அதிகாரம் விதிமுகத்தானும் 12 அதிகாரம் எதிர்மறை முகத்தானும் கூறுவான் தொடங்கி விதிமுக அதிகாரம் 5 உள்ளும் முதற்கண் நட்பு கூறுகின்றார். கூறுவான் தொடங்கி, இப்பொழுது மாணவர்களுக்கு அது நன்றாக பயிற்சியார். கூறுவான் தொடங்கி என்றால் புது மாணவர்களுக்கு கூறத் தொடங்கி, அக்கால தமிழிலே கூறுவான் தொடங்கி என்று இருக்கிறது. ஆகவே கூறத் தொடங்கி முதலிலே நட்பு என்ற விஷயத்தை பற்றி சொல்லத் தொடங்குகிறார். அஃதாவது இன்னது என்பதும் அதிகார முறைமையும் இதனுள் விளங்கும். அஃதாவது என்னது என்பதென்றால் அந்த நட்பாவது, அதாவது என்று தொடங்கினால் அந்த எடுத்துக்கொண்ட விஷயம் என்ன? நட்பு. ஆகவே அஃதாவது என்பது நட்பாவது, இதுதான் நட்பு என்பதும். அடுத்தது அதிகார முறைமையும். இந்த ஏன் கடைசி அதிகாரத்துக்கு பிறகு இது வைக்கப்பட்டது என்ற அந்த முறைமையும். இந்த பரிமாணர்கள் எப்பொழுதும் ஒரு அதிகாரத்துக்கு அடுத்த அதிகாரம் போகிற பொழுது அந்த அதிகாரங்களுக்கு இடையிலே இருக்கிற தொடர்பை சுட்டி காட்டி விட்டு போவார். அப்படி குறள்களுக்கு இடையிலே தொடர்பு உண்டு, இயல்களுக்கு இடையிலே தொடர்புண்டு, பால்களுக்கு இடையிலே தொடர்புண்டு. அதை நீங்களாக புரிந்து கொள்ள வேண்டும். இனி முதல் அதிகாரத்தினுடைய முதல் குறளுக்குள்ளே நுழைகிறோம். குறள் எண் 781. செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கு அரிய யாவுள காப்பு.
ஒரு நட்பை செய்வது போல செய்வதற்கு அரியதான விஷயம் என்ன, அதை விளங்கப்படுத்தியது நாங்கள் படித்திருக்கிறோம். நட்பை, நல்ல நட்பை இனங்காண்பது, இனங்கண்ட பிறகு அந்த நட்பை நட்பாக்குவதற்கான வழிமுறைகளை காண்பது, வழிமுறைகளை கண்டு நட்பாக்கின பிறகு அதை தொடர்ந்து பேணுவது போன்ற விஷயங்கள் லேசான விஷயங்கள் அல்ல. நல்ல நட்பை இனங்காண வேண்டும். அப்படி இனங்கண்ட பிறகு அவரோடு நட்பு பூணுகிற வழியை இனங்காண வேண்டும். அப்படி வழியை கண்டு நட்பு பூண்ட பிறகு அதிலே மாற்று வராமல், திரும்பி வராமல் பேணுவதெல்லாம் கடுமையான காரியம். அதனாலேதான் செயற்கரிய, செய்வதற்கு அரிய யாவுல, நட்பை போல செய்வதற்கு அரிய விஷயம் எது இருக்கிறது என்று கேள்வி கேட்டுவிட்டு அடுத்த வரியிலே சொல்லுகிறார், அந்த நட்பை போல நமக்கு காவலாக இருக்கக்கூடிய அங்கம் வேறொன்றும் இல்லை என்பதை இரண்டாவது வரியிலே சொல்லி முடிக்கிறார். படிங்கள். குறள் எண் 782. நிறை நீர நீரவர் கேண்மை பிறை, மதி பின்னீர பேதையார் நட்பு. அறிவார் நல்லவர்களுடைய நட்பு, தீயவர்களுடைய நட்பு, இரண்டுக்குமான வித்தியாசம் காட்டு. முதல் நட்பினுடைய சிறப்பு சொல்லிவிட்டார். நட்பை உண்டாக்குவது கடினம், உண்டாக்கி நல்ல நட்பை உண்டாக்கிவிட்டால் அதுபோல காவல் வேறொன்றும் இல்லை என்று நட்பினுடைய சிறப்பை முதல் குறளிலே சொன்னார். இப்பொழுது இரண்டாவது குறளிலே சொல்லுகிறார், நல்லவர்களுடைய நட்பு, தீயவர்களுடைய நட்பு, இது ரெண்டுக்கும் எப்படி வித்தியாசம் இருக்கும் என்றால், நிலா மெல்ல மெல்ல வளர்ந்து பூரண நிலாவாகிறது போல நல்ல நட்பு நாளுக்கு நாள் வளர்ந்து வரும். அந்த பூரணம் பட்ட நிலா பிறகு தேய்ந்து வருவது போல அதையும் இதையும் சேர்த்து பார்க்க கூடாது. வளர்ச்சிக்கான அடையாளமாக அந்த முதல் பகுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். தேய்த்து வளர்ந்ததுதானே தேய்கிறது என்றால் அப்ப நல்ல நட்பு வளர்ந்து தேய வேண்டுமா என்று கேட்கக்கூடாது. வளர்ச்சி என்கின்ற பகுதி தான் முன்னதற்கு உதாரணமாக சொல்லப்பட்டது. அதுக்கு பிறகு பூர்ண நிலா தேய்ந்து கொண்டு வருவது போல தீயவருடைய நட்பு தொடக்கத்திலே வலு பிரகாசமாக இருந்து பிறகு மெல்ல 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 தேய்ந்து இல்லாமல் போய்விடும். இதுதான் நட்பினுடைய வகைகளுக்கான அடையாளங்கள் என்கிறார். குறள் எண் 783. நவில்தொறும் நூல் நயம் போலும் பயில்தொறும் பண்புடையாளர் தொடர்பு. நட்புக்குள்ளே பண்புடையவர்களுடைய நட்பு என்ன செய்யும், என்ன பயன் தரும் என்ற கேள்விக்கு பதில் சொல்லுகிறார். ஒரு நூல், நல்ல நூல், நவில்தொறும் நூல் நயம் என்கிற பொழுது நல்ல நூலை ஒவ்வொரு தரம் படிக்கிற பொழுதும் அது அதனுடைய இன்பம் வேறு வேறு விதமான இன்பத்தை நமக்கு தந்து கொண்டே இருக்கும். இதன் மூலம் நமக்கு என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஒரு நூலை ஒரு தரம் படித்து விட்டு ஓய்ந்து போகாதே, திரும்ப திரும்ப படி. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். நவில்தொறும் நூல் நயம் போலும். நயம் என்பது அந்த நூல் தருகிற நல்ல விடயம். படிக்க படிக்க அந்த நூலிலே இருந்து நல்ல விஷயங்கள் தெரிந்து இன்பத்தை தருவது போல பழக பழக உயர்ந்தவருடைய நட்பு புது புது இன்பங்களை நமக்கு உண்டாக்கி கொடுத்து கொண்டிருக்கும் என்பதாக இந்த இரண்டாவது குறளுக்கு, அடுத்த குறளுக்கு விளக்கம் சொல்லி முடிக்கிறார். குறள் எண் 784. நகுதற் பொருட்டன்று நட்டல். முதல் குறளிலே நட்பினுடைய சிறப்பு சொன்னார். அடுத்து வருகிற ரெண்டு குறளிலே என்ன சொல்கிறார்? அதனுடைய பயன் சொல்லுகிறாரா? அச்சிறப்பிற்கு ஏது கூறப்பட்ட காரணம் சொல்லுகிறார். நட்பினுடைய சிறப்பு சொல்லி அந்த சிறப்புக்கான காரணம் என்ன என்று இரண்டு குறளிலே சொல்லி இருக்கிறார். இனி அடுத்த குறள், மூன்று குறள் முடிந்து விட்டது. குறள் எண் 784. நகுதற் பொருட்டன்று நட்டல், மிகுதிக்கண் மேற்சென்று இடித்த பொருட்டு. நட்பு என்றால் கூடியிருந்து கழித்து சிரிப்பதுதான் நட்பு என்று பல பேர் நினைத்திருக்கிறோம். அப்படி அல்ல. நட்பு என்றால் என்னவென்றால் தனியே வெறும் கூடி சிரிப்பது மட்டுமல்ல. ஒரு நல்ல நண்பன் தவறு செய்கிற பொழுது அவனை இடித்துரைத்து திருத்தவும் வேண்டும். இதுதான் மேற்சென்று இடித்தற் பொருட்டு என்று முடிக்கிறார். நகுதற் பொருட்டன்று நட்பு, மேற்சென்று இடித்தற் பொருட்டு என்றால் அப்போ சிரிக்கிறதுக்கு இல்லை, எப்பொழுதும் இடித்துக் கொண்டிருக்க வேணும் என்று பொருள் கொள்ளக்கூடாது. திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார், சிரிக்க தேவையில்லை, பிழை செய்கிற பொழுது இடித்தற் பொருட்டுத்தான் நட்பு என்று சொன்னால் அப்படி அல்ல. நகுதற் பொருட்டன்று நட்பு, மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு என்று சொன்னால்
அவன் பிழை செய்கிற பொழுது இடிக்க வேண்டும், மற்றும்படி சிரிக்க வேண்டும். இரண்டுமே நட்புத்தான். ஆனால் அது மட்டும் நட்பு என்று நினைக்கிறவர்களுக்கு அது அல்ல, இதுதான் என்று சொல்வதன் மூலம் இதையும் நட்பினுடைய செயற்பாட்டின் கூறுகளாக நமக்கு எடுத்து காட்டுகிறார். குறள் எண் 785. புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும். நட்பிலே 3 வகை இருக்கிறது. புணர்ச்சி, பழகுதல், உணர்ச்சி என்று 3 கூறுகள் இருக்கின்றன. இந்த 3ம் நட்புத்தான். ஆனால் அவற்றிலே புணர்ச்சி பழகுதலை விட உணர்ச்சி தான் மிக முக்கியமானது. புணர்ச்சி என்பது ஓரூர்காரனாகவும் ஒரு உறவுக்காரனாகவும் இருந்து பழகுவது. பழகுதல் என்பது அடிக்கடி சந்தித்து சிரித்து மகிழ்வது. இது நட்பினுடைய இன்னொரு பகுதி. ஒரே ஊர்க்காரனாக இருக்க வேண்டும் அல்லது உறவுக்காரனாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. இது ஒன்று. இந்த குறள் தொடக்கம் சொல்லுகிற பொழுது நட்பை 2 கூறுகளாக பிரித்து நமக்கு சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இயற்கை நட்பு, செயற்கை நட்பு என்று நட்பை 2 பகுதிகளாக பிரிக்கிறார். இயற்கை நட்பு என்றால் என்னவென்றால் உறவாலே வருகிற நட்பு. சொந்தங்களுக்குள்ளேயே அவன் எனக்கு மெச்சான் என்றால் அவன் அவ்வளவு நெருங்கிய நண்பனாகவும் இருப்பான். அப்படி உறவாலே வருகிற நட்பு என்ற ஒன்று, இது இயற்கை நட்பு. ஒரே ஊர்க்காரன் என்பதாலே வருகிற நட்பு என்று ஒரு நட்பு இருக்கிறது. இதுவும் இயற்கை நட்பினுடைய இன்னொரு கூறு. செயற்கை நட்பு என்றால் என்னவென்றால் நாம் ஒருவருக்கு ஒருவர் செய்கிற உதவியின் மூலம் பிறக்கிற நட்பு. இதைத்தான் செயற்கை நட்பு என்று சொல்லி, இங்கே சொல்லப்படுகிற நட்பு என்பது செயற்கை நட்பு தான் என்பதை இந்த குறளிலே நமக்கு விளக்கம் செய்திருந்தார். ஆகவே இங்கே நட்பினுடைய 3 வகை சொல்லுகிற பொழுது புணர்ச்சி தேவையில், புணர்ச்சி பழகுதல் வேண்டா. வேண்டா என்றால் அது வேண்டாம் என்று அர்த்தம் இல்லை. இதனோடு ஒப்பிடுகிற பொழுது அது வேண்டாம் என்று பொருள் கொள்ள வேண்டும். சில பேர் நூலாசிரியருடைய எண்ணத்தை விட்டு தனி சொற்களை வைத்து பொருள் விளங்க பார்ப்பார்கள். அது பிழையிலே கொண்டு போய் முடித்து விடும். நூலாசிரியர் என்ன சொல்ல வருகிறார்? 3ம் நட்பினுடைய கூறுகள் தான். ஆனால் உணர்ச்சி சரியாக பொருந்திவிட்டால் புணர்ச்சியும் பழகுதலும் தேவையில்லை என்று சொல்லி முடிக்கிறார். குறள் எண் 786. முகம் நக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகம் நக நட்பது நட்பு. இதுவும் நான் முதல் சொன்னது போல முகம் நக நட்பது நட்பன்று என்று சொல்லி வைத்து விட்டார் திருவள்ளுவர் என்பதற்காக நண்பர்கள் ஆளையால் பார்த்து சிரிக்க கூடாது என்று தவறாக பொருள் கொண்டு விடக்கூடாது. 2மே நட்புத்தான். ஆனால் ஒப்பிடுகையில் அதை விட இது சிறப்பு என்று பொருள் கொள்ள வேண்டும். எது சிறப்பு? ஆளையால் காணுகிற பொழுது முகத்தாலே சிரித்து விட்டு போகக்கூடாது, அகத்தாலே சிரிக்க வேண்டும். நல்ல நட்புக்கு என்ன அடையாளம் என்று கேட்பீர்களே, ஆனால் ஒரு நண்பனை கண்டவுடனே மனதிலே மகிழ்ச்சி உண்டாக வேண்டும். பேசி சிரித்து ஐஸ்கிரீம் குடித்து இதனாலே வருகிற நட்பு இல்லை. ஒரு நண்பனை, யார் உண்மை நண்பன் என்றால் அவனை கண்டவுடனே நம் மகம் மலர வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவனை வந்துவிட்டானே என்று நம்ம வார்த்தை பேசுவதற்கு முன்பு மனம் மகிழ வேண்டும். அதுதான் நல்ல நட்பினுடைய அடையாளம் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த குறளை வைக்கிறார். முகம் நக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகம் நக நட்பதே நட்பு. மனதுக்குள்ளே அந்த சந்தோஷத்தை உருவாக்கி கொள்வதுதான் நட்பாகும் என்று சொல்வதன் மூலம் முகம் நக நட்பதும் நட்புத்தான். ஆனால் அதை ஒப்புகையில் இதுதான் நட்பு என்று கொள்ள வேண்டும் என்று விளங்கி கொள்ள வேண்டும். சரி, இதுவரை பழைய பாடம் இதுவரை எடுத்திருக்கீங்க. குறள் எண் 787. வகுப்பை அடுத்தடுத்த நாட்களே நடத்தி கொண்டு போனால் இந்த மினக்கேடு இல்லை. குறளை நினைவூட்டுவதும் இன்றைய வகுப்பு நாளைக்கு தொடருமானால் இந்த இடைய திருப்பி நினைவூட்டுதல் என்ற தேவை வராது. நாங்கள் விட்டு விட்டு படிக்கிறதுனாலே இந்த தேவையை நிறைவேற்ற வேண்டி இருக்கிறது. இன்றைக்கு புதுக்குறளுக்குள்ளே இப்பொழுது நுழைவோம். குறள் எண் 787. அழிவின் அவை நீக்கி ஆறு உய்த்து, அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு. 3 வகை சொல்கிறார். 3 விஷயம் இந்த விஷயத்து குறளிலே சொல்லப்படுகிறது. நுட்பமான பல கருத்துக்களை பரிமளர்கள் இந்த குறளிலே நமக்கு எடுத்து காட்டுகிறார். அழிவின் அவை நீக்கி, அழிவை தருகின்ற விடயங்களை நீக்க வேண்டும். இது நட்பினுடைய முதல் கடமை.
ஒரு நண்பன் அழிவு பாதையிலே செல்வானானால் அதை நீக்க வேண்டும். அழிவின் அவை நீக்கி, அப்போ ஒருத்தன் நண்பன் பிழை செய்கிற பொழுது கண்டித்து அந்த பிழை செய்யாமல் காப்பாற்றி விட்டால் நட்பு முடிந்தது என்றால் இல்லை, அது ஒரு பகுதிதான். அப்படின்னு பிழையை திருத்துறதுக்கே நட்பா? அப்படி இல்லை, பிழையை திருத்த வேண்டும். பிறகு ஆர்வித்து, சரி பிழையான வழியில் போகாமல் தடுக்க வேண்டும் என்பது உண்டு, சரியான வழியில் போகச் செய்ய வேண்டும் என்பது இன்னொன்று. நான் என் நண்பனை பிழையான வழியில் போகாமல் காத்து விட்டேன் என்றால் நீ அரைவாசி நண்பன் தான். அவனை நல்வழியில் போகச் செய்ய வேண்டும். அரைவாசி செய்துவிட்டு நான் செய்து விட்டேன் என்று சொல்லக்கூடாது. பிழையான வழியில் செல்லாமல் தடுக்க வேண்டும், பிறகு நல்ல வழியில் போக பண்ண வேண்டும். தீமை தருகிற அழிவை தருகிற விஷயங்களிலே அவன் போகாமல் பார்த்து கொண்டு நல்ல வழியிலே போகச் செய்ய வேண்டும். இந்த 2 வரியை சொல்லிவிட்டு கடைசியிலே சொன்னார். அடுத்த வரி என்ன? அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு. அழிவின் கண் அழிவான பாதையிலே போக பண்ணக்கூடாது, நல்வழியில் போக பண்ண வேண்டும். திருவள்ளுவர் பிறகு 3வது வரியை பிழையாக சொல்லுகிறார். முதல் வரிக்கு அழிவு வந்த போது அவனோடு சேர்ந்து அந்த துன்பத்தை தான் அனுபவிக்க வேண்டும். அழிவு வழியிலே போகாமல் பண்ண வேணும் என்று சொல்லிவிட்டு பிறகு என்ன அழிவு வந்த போது அப்படி சொன்னாலே பிழையாயிட்டே. அப்ப அழிவு வர்றதை இவன் தடுக்க தவறி விட்டான் என்று அல்லவா ஆகும். அப்ப என்ன இந்த முரண்பாடு என்று கேட்டால், அழிவின் பாதையிலே போகாமல் தடுக்க வேண்டும், நல்ல பாதையிலே செலுத்த வேண்டும். 2 அழிவு வந்த கால் என்றால் அந்த அழிவு எதனாலே வந்ததென்றால் இவன் தடுக்க தவறியதாலே வந்த அழிவல்ல, ஊழினாலே வந்த அழிவு. ஊழ் விதி காரணமாக இவற்றை எல்லாம் இவன் தடுத்தால் என்ன தடுக்காவிட்டால் என்ன, விதி காரணமாக சில நேரத்திலே நமக்கு துன்பம் வரும். அப்படியே நம்முடைய ஒரு நண்பனுக்கு விதி காரணமாக ஒரு துன்பம் வந்து விட்டால் அந்த துன்பத்தை அவனோடு சேர்ந்து அனுபவிக்க வேண்டும். நீ கவலைப்படாதே, நானும் இருக்கிறேன், உன்னோடு சேர்ந்து இந்த துன்பத்தை நானும் அனுபவிப்பேன் என்று சொல்லி அனுபவிப்பதுதான் நட்பு என்கிறார். திருப்பி படியுங்கள். அழிவின் அவை நீக்கி ஆறு உய்த்து அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு. உரை: அழிவின் அவை நீக்கி ஆறு உய்த்து, கேட்டினை தரும் தீநெறிகளை செல்லுங்கால் விலக்கி. பாருங்க, இந்த சொல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படிதான் மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லுகிற பொழுது தெளிவாக சொல்லலாம். அழிவின் அவை நீக்கி என்றதுக்கு என்ன எழுதுகிறார் பாருங்கள். அவளத்துக்கு மட்டும் பொருளை படியுங்கள். கேட்டினை தரும் தீநெறிகளை செல்லுங்கால் விலக்கி. பாருங்கள், அழிவின் அவை, அழிவு என்பது கேட்டினை தரும், அவை என்பது தீநெறி கண். அப்போ இங்கே அழிவின் அவை என்பதிலே அழிவின் என்பது ஒன்று, அவை என்பது ஒன்று. 2 அந்த சொல்லை பிரித்துக் கொள்ள, அப்படித்தான் பிரித்து பொருள் சொல்கிறார். அழிவின் என்பது கேட்டினை தரும், அவை என்பது தீநெறி. அவை என்பது இங்கே தீநெறியை குறிக்கிறது. ஆகவே அழிவின் அவை நீக்கி, இது முதல் பகுதி முடிந்து விட்டது. ஆர்வித்துக்கு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? ஏனை நன்னெறிகளை செல்லாக்கால் செலுத்தி. இப்போ 6 என்றால் எங்களுக்கு தெரியும். 6 என்றால் என்ன? பொதுவான சொல் என்ன? வழி அல்லது பாதை. இதுதான் நாங்கள் படிக்கிறோம். 6 என்ற சொல்லுக்கு நாங்கள் அர்த்தம் படிக்கிற பொழுது திருமுருக ஆற்றுப்படை, ஆற்றுப்படை என்றால் நல்ல வழியில் செலுத்துவது, ஆற்றுப்படுத்துவது என்று அர்த்தம். இங்கே ஆர்வித்து என்று பொதுப்பட போயிருக்கிறார். அதுக்கு என்ன எழுதியிருக்கிறார்? உரையிலே படியுங்கள். ஏனை நன்னெறிகளை செல்லாக்கால் செலுத்தி. 6 என்பது வழிதான். இங்கே நன்னெறிகளை என்று போடுகிறார். ஏனை நன்னெறிகளை செல்லாக்கால் செலுத்தி, அவனாக போவான். அப்படி போகாத பட்சத்திலே அவனை நீ நன்னெறியிலே செலுத்த வேண்டும். இங்கே 6 என்று இருக்கிறதே தவிர நன்னெறி என்று இல்லை. 6 என்பது பாதை, நல்ல பாதை என்று அங்கே இருக்கிறது இல்லை. இதற்கு உரையாசிரியர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு பொது பெயரை சொல்லுகிற பொழுது பெரும்பாலும் அதற்கான பொருளாக நல்ல பொருளைத்தான் எடுப்பது வழக்கம் என்கிறார். இங்க பாருங்க, ஒழுக்கமுடையார்க்கு ஒல்லாவே தீய வலிக்கியும் வாயார் சொல்லல் என்று ஒரு குரல் படித்திருக்கிறோம். அதுபோல ஒழுக்கத்தின் ஈத்தார் பெருமை
விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு என்று படித்திருக்கிறோம். இங்கே இந்த ஒழுக்கம் என்பது நல்லொழுக்கமா தீயொழுக்கமா? நல்லொழுக்கம். நல்லொழுக்கம் என்று தானே பொருள் எடுக்கிறோம். ஒழுக்கத்திலே தீய ஒழுக்கமும் இருக்கிறது, கூடா ஒழுக்கம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? ஆகவே கூடா நட்பு போல. அப்போ இங்க ஒழுக்கம் என்று பொதுப்பட போட்டதினாலே அடைமொழி இல்லாமல் போட்டால் அதை நல்லொழுக்கம் என்று எடுப்பதுதான் வழக்கம். அவன் பண்புடையவன் என்றால் நட்பண்புடையவனா தீப்பண்புடையவனா என்று ஒருவரும் கேட்பது. பண்புடையவன் என்றால் நல்ல பண்புடையவன் என்றுதான் அர்த்தம் எடுக்க வேண்டும். அதுபோல இங்கே 6 என்று போட்டபடியால் அது வழி. என்ன வழி என்றால் நல்வழி என்று பொருள் கொள்ள வேண்டும் என்பதனால்தான் 6க்கு நன்னறி என்று பொருள் போட்டிருக்கிறார் என்று விளக்கம் செய்கிறார். அழிவின் அவை நீக்கி 6 உய்த்து கேட்டினை தரும் தீநெறிகளை செல்லுங்கால் விலக்கி ஏனை நன்னறிகளை செல்லாக்கால் செலுத்தி அழிவின் கண் அல்லல் உழப்பது நட்பாம் தெய்வத்தால் கேடு வந்துழி அது விலக்கப்படாமையின் அத்துன்பத்தை உடன் அனுபவிப்பதே ஒருவனுக்கு நட்பாவது. அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு. தெய்வத்தால் வந்துளி என்றால் கடவுளால் வந்துளி என்று பொருள் கொள்ளக்கூடாது. ஊழ் என்ற அதிகாரம் படிக்கிற பொழுது ஊழ், விதி, தெய்வம் என்பவை ஒத்த கருத்துள்ள சொற்கள் என்று எழுதுகிறது ஞாபகத்திலே இருக்க வேண்டும். ஆகவே தெய்வம் என்பது ஊழை குறித்து நிற்கிறது. விதியினாலே இவனுக்கு ஒரு தீமை வருமானால் அவனோடு உடன் நின்று அந்த துன்பத்தை பகிர்ந்து அனுபவிப்பதுதான் நட்பு. தீநெறியிலே செல்லவிடக்கூடாது, நன்னறியிலே செலுத்த வேண்டும். விதியினாலே தீமை ஏதாவது வந்தால் அவனோடு சேர்ந்து அதை அனுபவிக்க வேண்டும். கையை கழுவி விட்டு ஓடிவிடக்கூடாது, அவனோடு சேர்ந்து அனுபவிக்க வேண்டும். 40,000 பேரை கூட்டிவிட்டு ஆபத்து வந்தவுடனே ஓடுகிற தலைவர்களை பார்க்கிறோம். அப்படி இல்லாமல் அவனோடு நின்று தப்பித்தவரை விதியினாலே விளைந்து விட்டது, ஒரு தீமை விளைந்து விட்டது என்றால் அவனோடு சேர்ந்து நின்று அந்த துன்பத்தை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். திருக்குறள் எக்காலத்துக்கும் எல்லாருக்கும் நியாயப்படுத்துகிறது, விளங்கப்படுத்துகிறது என்பதற்கு இதெல்லாம் சான்று. உடன் நின்று அனுபவிக்கிறவன் தான் உண்மையான நண்பன் என்று சொல்லுகிறார். அழிவின் கண் அல்லல் உழப்பது நட்பாம் தெய்வத்தால் கேடு வந்துழி அது விலக்கப்படாமையின் அத்துன்பத்தை உடன் அனுபவிப்பதே ஒருவனுக்கு நட்பாவது. அல்லல் உழப்பதற்கு புண்ணியவான்கள் வருங்காலத்திலே அவனுக்கு தீமை வருகிற பொழுது இன்னும் தீமையை செய்வதென்று பொருள் சொல்லாமல் விடுவார்களாக என்று கடவுளை இறைஞ்சுவோமாக. அழிவின்கண் அல்லல் உழப்பது என்பதற்கு தீமை வந்தால் அவனோடு சேர்ந்து அந்த துன்பத்தை அனுபவிப்பது என்று பொருள். உரை குறிப்பு. 6 என வருகின்றமையின் அழிவினை தரும் அவை என்று ஒழிந்தார். 6 என்று வந்திருக்கிறது. 6 என்றால் நன்னறி என்று பொருள் கொண்டிருக்கிறோம். பாருங்கள், 6க்கு பொருள் எழுதுகிற பொழுது நன்னறி என்று எழுதியிருக்கிறார். அப்படி நன்னறி 6 என்று வந்ததுக்கு நன்னறி என்று பொருள் கொண்டால் அழிவின்கண் என்று அழிவின்கண் அவை என்று எழுதினாரே, அது என்னவென்றால் இது நன்னறி என்றபடியால் அது தீநறி என்று எழுதியிருக்கிறார் என்பதை எப்படி அந்த சொல்லுக்கு பொருள் கொண்டார் என்று சொல்ல வேண்டி இருக்கிறது. திருப்பி படியுங்கள். 6 என வருகின்றமையின் அழிவினை தரும் அவை என்றொழிந்தார். அந்த அவை அழிவின்கண் அவை என்பது அது தீநறி என்று பொருள் கொண்டதற்கு காரணம் இங்கே 6 நன்னறி என்று கொண்டபடியால் அங்கே தீநறி என்று சொல்ல வேண்டி இருக்கிறது. இதை வைத்து அந்த பொருளை சொல்லி இருக்கிறார், அதுக்கு மேலே விளக்கம் சொல்ல தேவையில்லை என்று எடுக்கிறார். பெருண்ட அறிவினவர் என்பொழி போல இன்சாரியை நிற்க இரண்டன் உருவு தொக்கது. மேற்கோள் பாடல் நாலடியார்ல இருந்து ஒரு பாடல் வரியை எடுத்து காட்டுகிறார். இதிலே விளக்கத்துக்காக அறிவின் அவர், அப்படித்தானே, அறிவின் அவர் என்று வருகிற ஒரு அடி. அறிவின் அவர் என்றால் அறிவினை உடைய அவர் என்பதுதான் அதற்கு பொருள். அறிவினை உடைய அவர் என்பதுதான் பொருள். இங்கே அறிவின் அவர் என்று இருக்கிறது. அதுபோல இங்கேயும் குறள்லையும் என்ன சொல்லுகிறார்? இந்த இடத்தை சொல்லுங்கள். அழிவின் அவை நீக்கி. அழிவின் அவை என்றால் அழிவினை தருகின்ற அவை என்று எடுக்க வேண்டும்.
இங்கே அந்த அழிவினை என்ற அந்த ஐயுருவு இல்லை, இன்னுருவு மட்டும், இன்னை சாரியை என்று சொல்வார்கள். அந்த சாரியை நிற்கிறது, ஐ இல்லை, அது தொக்கி நிற்கிறது என்று பொருள்கொள். ஆகவே அழிவின் அவை என்றால் அறிவினை தருகின்ற அவை என்று பொருள் கொள்ள வேண்டும் என்கிறார். தெருண்ட அறிவினவர் என்புழி போல இன்சாரியை நிற்க இரண்டன் உருவு தொக்கது. இரண்டாவது உருவுகளிலே இரண்டாவது உருவு ஐ உருவு, அந்த ஐ உருவு தொக்கி நிற்கிறது என்று பொருள் கொள் என்று. அதான் பாருங்கள், திருக்குறள் பரிமாதர்கள் போன்றவர் படிக்கிற பொழுது அர்த்த பொருளும் படிக்கிறோம், சொல்லும் படிக்கிறோம். எப்படி இந்த சொல் இதிலே இப்படி நிற்கலாம் என்பதற்கான அந்த மெக்கானிசத்தையும் சொல்லிவிட்டு தான் போவார். இது ஏன் இப்படி நிற்கிறது, இப்படி நிற்கிறதுக்கு என்ன நியாயம், நிற்கலாம் என்பதற்கு மேற்கோள், இதெல்லாம் சொல்லிவிட்டு போவார். அங்கே இப்படி நிற்கிறது, அழிவின் அவையில ஐ இல்லை, இன்தான் நிற்கிறது, அப்ப சாரியை நிற்கிறது. அழிவின் அவை என்கிறதிலே அந்த ஐ வர வேண்டும். அந்த ஐ உருவு இரண்டாம் உருவு அதிலே இல்லை, அது தொக்கி நிற்கிறது என்று பொருள்கொள் என்று அதற்கு விளக்கம் சொல்லுகிறார். மேற்கோள் பாடல் நாலடியார் 301. இனி நவை என்று பாடம் ஓதி அதற்கு போர் அழிவினும் செல்வ அழிவினும் வந்த துன்பங்கள் என்றும். இப்போ அழிவின் அவை என்பதை ஒரே சொல்லாக எடுத்து அழிவை தருகின்றவற்றை என்று பொருள் கொண்டோம், அதிலிருந்து நீக்க வேண்டும். அப்படி அல்லாமல் இன்னொரு வகையாகவும் இந்த பொருளுக்கு சில பேர் பொருள் கொள்கிறார்களாம். நான் உங்களுக்கு முன்பே பலதரம் சொல்லி இருக்கிறேன். மாற்று கருத்துக்கள் வந்தால் பரிமேலழகர் அதை முற்றாக நிராகரிக்க மாட்டார். நிராகரிப்பதானால் ஏன் நிராகரிக்கிறேன் என்பதற்கான காரணத்தை சொல்லுவார். அப்படி நிராகரிக்க தேவையில்லாத கருத்தென்றால் அந்த கருத்தை அவர் அப்படியே சொல்லி பதிவு செய்துவிட்டு போவார். தன் கருத்தென்று இல்லாமல் இப்படி சொல்லுகிறவர்கள் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு போவார். இங்கும் அப்படி சொல்றார். அழிவின் அவை என்பதை அழிவினை தருகின்றவை என்று பொருள் கொள்ளலாம். அப்படி இல்லாமல் அழிவின் நவை என்று பிரிக்கிறது. நவை துன்பம். அழிவின் போது வருகிற துன்பத்தை அழிவின் அவை நீக்கி என்று பொருள் கொண்டு சில பேர் அப்படி பொருள் கொள்கிறார். அழிவின் அவை என்று சேர்க்காமல் அழிவின் நவை என்று பொருள் கொள்கிறார்கள். அதுக்கு எப்படி பொருள் கொள்வது என்பதை சொல்லுகிறார். இனி நவை என்று பாடம் ஓதி அதற்கு போர் அழிவினும் செல்வ அழிவினும் வந்த துன்பங்கள் என்றும். நவை என்பது துன்பம். என்ன துன்பம் என்றால், அழிவை தருகிற துன்பம் என்றால், பெரிய போர் செய்ய போய் தோத்து போனான், ஆகவே அந்த தோல்வியால் வருகிற துன்பம் ஒன்று. இரண்டாவது, செல்வம் எல்லாம் இவனிடம் தொலைந்து போய்விட்டது, அதனால் வருகிற துன்பம். ஆகவே போரிலே அழிகிற பொழுது, செல்வம் அழிகிற பொழுது வருகிற துன்பத்தை நீக்க வேண்டும் என்று பொருள் கொள்ளுகிறவர்களும் இருக்கிறார்கள். அப்படி பொருள் கொள்ள வேண்டுமானால் அழிவினவை என்று சேர்க்க சொல்லக்கூடாது, அழிவின் நவை என்று பிரிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி சொன்னால் இன்னொரு பிரச்சனை வருகிறது. அது என்ன என்று சொல்கிறார் தொடர்ந்து. இனி நவை என்று பாடம் ஓதி அதற்கு போர் அழிவினும் செல்வ அழிவினும் வந்த துன்பங்கள் என்றும். அழிவின் கண் என்பதற்கு யாக்கை அழிவின் கண் என்றும் உரைப்பாரும் உளர். அழிவின் கண் அல்லல் உருவதாம் நட்பு என்று சொன்னதனாலே அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் சார்? முதல் சொன்னது அழிவின் அவை என்றால் இதற்கு என்ன அர்த்தம் என்றால், ஒருவன் உயிர் விரிகிற பொழுதும் அவனோடு சேர்ந்து நிற்றல். அங்கே அழிவின் என்பது உயிர் அழிவின் போதும் உடன் நின்று அவனோடு நிற்பதைத்தான் சொல்லுகிறது என்று பொருள் கொள்ள வேண்டும் என்கிறார். திருப்பி படியுங்கள். இனி நவை என்று பாடம் ஓதி அதற்கு போர் அழிவினும் செல்வ அழிவினும் வந்த துன்பங்கள் என்றும். அழிவின் கண் என்பதற்கு யாக்கை அழிவின் கண் என்றும் உரைப்பாரும் உளர். யாக்கை என்பது உடம்பு. உடம்பு அழிவின் போது வருகிற துன்பத்தையும் இவன் பகிர்ந்து கொள்வான். குறள் எண் 787 மறுவாசிப்பு. அழிவின் அவை நீக்கி ஆறு உய்த்து அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு. உரை. அழிவின் அவை நீக்கி ஆறு உய்த்து. கேட்டினை தரும் தீநெறிகளை செல்லுங்கால் விலக்கி ஏனை நன்னெறிகளை செல்லாக்கால் செலுத்தி அழிவின் கண் அல்லல் உழப்பது நட்பாம்.
தெய்வத்தால் கேடு வந்துழி அது விலக்கப்படாமையின் அத்துன்பத்தை உடன் அனுபவிப்பதே ஒருவனுக்கு நட்பாவது. உடன் அனுபவிப்பது என்றால் சேர்ந்து அனுபவிப்பதே நட்பாவது. திருவள்ளுவரை படிக்கிற பொழுது நமக்கு கிடைக்கிற ஒரு சிறப்பு, அழிவினவை நீக்கி என்று விட்டார். பிறகு அல்லல் நன்னறியில் செலுத்துவது என்று சொல்லிவிட்டார். நாங்கள் என்றால் அவ்வளவுத்தோடு முடித்திருப்போம். நாங்கள் திருவள்ளுவராக இருந்திருந்தார். அவருக்கு இயற்கை தெரியும். இது ரெண்டும் தடுத்தாலும் இயற்கையினாலும் துன்பம் வரும், விதியினாலும் துன்பம் வரும். அப்படி வந்தால் அதை சேர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி குறளை முடிக்கிறார். முறை குறிப்பு: ஆறு என வருகின்றமையின் அழிவினை தரும் அவை என்று ஒழிந்தார். தெருண்ட அறிவினவர் என்புழி போல இன்சாரியை நிற்க இரண்டன் உருவு தொக்கது. மேற்கோள் பாடல் நாலடியார் 301. இனி நவை என்று பாடம் மோதி அதற்கு போர் அழிவினும் செல்வ அழிவினும் வந்த துன்பங்கள் என்றும், அழிவின் கண் என்பதற்கு யாக்கை அழிவின் கண் என்றும் உரைப்பாரும் உளர். குறள் எண் 788. உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. நட்புக்கான இன்னொரு லட்சணம் சொல்லுகிறார். அது இந்த காலத்திலே பெரும்பாலும் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. ஒரு நல்ல நண்பன் துன்பப்படுகிறான் என்றால் அந்த துன்பத்தை விரைந்து சென்று நீக்க வேண்டும். அது இன்னொரு நண்பனுடைய நண்பனுடைய கடமை. அதைத்தான் இந்த குறளிலே சொல்லுகிறார். அந்த விரைந்து செல்லுதல், ஒருவனுக்கு என் நண்பனுக்கு துன்பம் வந்து விட்டது என்றால், நான் அவன் கேட்டு எனக்கு இப்படி ஒரு துன்பம் வந்து விட்டது, என்னை காப்பாற்று என்று கேட்ட பிறகு துணை செய்வதற்கு பெயர் நட்பல்ல. அவனுக்கு துன்பம் வந்து விட்டதென்றால் உடந்து விரைந்து சென்று அந்த துன்பத்தை நீக்க வேண்டும். விரைந்து செல்வது என்றால், நேற்று துன்பம் வந்தது, நாளை போய் அவனுக்கு முதல் நாள் தான் துன்பம் வந்தது, இன்று போய் நீக்கி விட்டேன் என்று சொல்லலாம் அல்லவா? அதுவும் விரைந்து செல்லுதல் தானே. அல்லது காலை அவனுக்கு துன்பம் வந்தது, மாலை போய் அதை நீக்கி விட்டேன், இப்படியும் சொல்லலாம். ஆனால் விரைந்து என்பதற்கு நீ வேறு விதமாக பொருள் கொள் என்று சொல்லி அதற்கு ஒரு உவமை சொல்லுகிறார். என்ன உவமை என்றால், உடுக்கை இழந்தவன் கைவோல உதவி செய். அது பரிமளர்கள் தெளிவாக எழுவார். ஒரு சபையிலே ஒருவன் நிற்கிறான், ஒரு கல்யாண சபை, பட்டு வேட்டி முதல் தரமாக உடுத்திருக்கிறான். அவனுக்கு வேட்டி உடுத்து பழக்கம் இல்லை. மாப்பிள்ளையாக அல்லது மாப்பிள்ளை தோழனாக நிற்கிறான், பட்டு வேட்டி உடுத்து கொண்டிருக்கிறான். அந்த வேட்டி அவனை அறியாமல் நழுவத் தொடங்குகிறது. அப்படி நழுவத் தொடங்குகிற பொழுது எப்படி நீ அந்த வேட்டியை தடுப்பாய்? அதை யோசித்து பார்த்தால், இப்பதானே நழுவுகிறது, அடுத்த 9 மணிக்கு நழுவுகிறது, 10 மணிக்கு அதை தடுப்போம் என்று யாராவது நினைப்பானா? அல்லது கொஞ்சம் பொறுத்து தடுப்போம் என்று நினைப்பானா? உடுக்கை இழைந்தவன் கை என்ன செய்யும் என்றால், உடுப்பு நழுவத் தொடங்கினால் அவனுடைய கை உடனே அந்த உடுப்பை பற்றும். இதுல பல பேர் பெரிய ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணுவார்கள். உடுக்கை இழந்தவன் என்றால் இழந்து விட்டானே, உடுப்பு கலண்டுட்டதே, அதுக்கு பிறகு உதவுவது என்ன என்று சில பேர் கேள்வி எழுப்புவார்கள். முட்டாள்தனமான கேள்வி அது. அதாவது உடுக்கை இழந்தவன் என்றால் உடுப்பு கலன்று விட்டது, கலன்ற உடனே அதை தடுப்பதுதான் அந்த கையினுடைய வேலை. அது எப்படி தடுக்கும் என்று கேட்டால், மனம் புத்தி இயங்கி அதை போய் பிடி என்று கைக்கு அந்த புத்தியிலிருந்து ஓடர் வருவதற்கு முன்பாக கைப்பிடித்து விடும். சில வேலைகளை அப்படி உறுப்புகள், வழக்கமாக எங்களுடைய உறுப்புகள் எல்லாம் செயல்பட வேண்டுமானால் புத்தியினுடைய கட்டளை வந்து அதற்கு பிறகுதான் அந்த கட்டளையை உறுப்பு நிறைவேற்றும். இந்த புத்தகத்தை எடு என்று புத்தி சொன்னால்தான் நான் புத்தகத்தை தூக்குவேன், அப்படித்தானே செய்கிறது. அப்போ அந்த கட்டளை வருவதற்கு முன்பாகவே உடம்பு கை அங்கிவிடும். புத்தி சொல்லி அதுக்கு பிறகு போய் பிடி என்றதுக்கு வரையெல்லாம் பார்த்திருக்காது, அது முந்தி போய் பிடிக்கும். அதுபோல நீயும் ஒரு நண்பனுக்கு துன்பம் வந்தால் உடனடியாக ஆராய்ச்சி ஈராய்ச்சி ஒன்றும் இல்லாமல் உடனே கை கொடுக்க வேண்டும் என்ற அந்த விரைவை உணர்த்துவதற்காகத்தான் இந்த உடுக்கை இழந்தவன் கை என்கின்ற உவமையை எடுத்துக்கொள்கிறார். இதை விட ஒரு உவமை இதற்கு சொல்லலாம் என்று எனக்கு தோன்றவில்லை. படிங்கள். உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. உரை: உடுக்கை இழந்தவன் கை போல.
அவையிடை ஆடை குலைந்தவனுக்கு அப்பொழுதே கை சென்று உதவி அவ்விழிவரல் களையுமாறு போல. அந்த அவமானத்தை நீக்கும். சில சொல்லுகள் எல்லாம் அப்பத்தைய தமிழ் சொற்கள், அதான் எங்களுக்கு கஷ்டம். அவையின் கண் என்றால் ஒரு நல்ல சபையிலே, ரூமுக்குள்ளே இருக்கிற பொழுது உடுப்பு கண்டால் கூட கை அந்த அளவு அவசரப்படத்தான் செய்கிறது. நம்முடைய உடுப்பு நாம் தனியே இருக்கிற பொழுது அது மெல்ல இலகி விழப்போகிறது என்றால் டக்கென்று கைப்பிடிக்கத்தான் செய்கிறது. அவையிலே என்ன நடக்கும்? நம் அறையிலேயே நடக்கிற இது அவையிலே என்றால் இன்னும் வேகமாக பற்றும் என்று அதை நாம் பொருள் கொள்ள வேண்டும். உடை கலருவதை எந்த ஒருவனும் எங்கிருந்தாலும் அதை டக்குண்டு பிடிப்பான். வேட்டி அவ்வளவு என்றால் உடனே பிடித்து விடுவான். அறையிலேயே அப்படி பிடிப்பான் என்றால் அவையிலே அப்படி பிடிப்பான். அதனால்தான் சொல்லுவார் அவையின் கண். அந்த வேகத்தினுடைய தன்மையை கூட்டி காட்டுவதற்காக ஒரு சபையை கொண்டு வருகிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? சபை இல்லாட்டி அந்த அவையின் கண் சொல்ல தேவையில்லை. அவையின் கண் சொல்றது என்றால் அவ்வளவு வேகமாக பிடிக்கும் என்பதை சொல்வதற்காக அவையின் கண். அவையிடை ஆடை குலைந்தவனுக்கு அப்பொழுதே கை சென்று உதவி அவ்விழிவரல் களையுமாறு போல. அந்த அவமானத்தை, இழிவரல் அவமானத்தை அது நீக்குமாறு போல. அப்பொழுதே உடை கலன்று விட்டது என்பது சொல்லி அது விழுவதற்கு முன்பு பிடித்துவிடும். இழந்தவன் என்றால் கலண்டு விழுந்தவன் என்ற அர்த்தம் இல்லை, கலன்று போனவன் என்ற அர்த்தம். உடுப்பு கலன்று போய்விட்டது, விழப்போவதற்கு முன்பாக கை போய் பிடிக்கும் என்பதை சொல்லுகிறார். ஆங்கே இடுக்கண் களைவது நட்பாம். நட்டவனுக்கு இடுக்கண் வந்துழி. நட்டவருக்கு நண்பர்களுக்கு என்று அர்த்தம். நட்பு செய்தவர்களுக்கு. நட்டவனுக்கு இடுக்கண் வந்துழி அப்பொழுதே சென்று உதவி அதனை களைவதே நட்பாவது. அதனை இல்லாமல் செய்வதே நட்பு. உதவினால் மட்டும் போதாது. பாருங்க, ஒவ்வொரு சொல்லையும் நினைச்சு நினைச்சு பெருமை. அப்பொழுதே சென்று உதவி என்ன, அவ்வளவு உதவுவதாம் நட்பு என்று எழுதிவிட்டு போய்விடுவோம் நாங்களா இருந்தால். உதவி அந்த இடுக்கண் களைவது, உதவுவதன் மூலம் அந்த துன்பம் இல்லாமல் போக வேண்டும். கை வட்டியை பிடித்தது, ஆனால் அவிழ்ந்து விழுந்து விட்டது. அப்ப பிடித்த அளவிலே கையினுடைய கடமை முடிந்ததா என்று கேட்டால் பிடித்த அளவிலே அந்த உடை விழாமல் நிற்க வேண்டும். அதுபோல உதவி செய்த அளவிலே அவனுடைய துன்பம் நீங்க வேண்டும். அதைத்தான் நினைச்சு எழுதுகிறார். உரை குறிப்பு: அற்றம் காத்தற்கண் கை தன் மனத்தினும் முற்படுதலின் அவ்விரைவு இடுக்கண் களைவுழியும் அதற்கு ஒத்த தொழில் உமையனும் வருவிக்க. பாருங்க என்ன மாதிரி அதை சொல்லுகிறார், என்ன தமிழ்ல சொல்லுகிறார். அதை திருப்பி படிங்க. அற்றம் காத்தற்கண் அவமானத்திலே இருந்து துன்பத்திலே இருந்து அல்லது அவமானத்திலே இருந்து மீட்கிற பொழுது, உடுப்பா விழுந்தால் அவமானம் வரும், துன்பம் வரும். அதுல இருந்து மீட்கிற பொழுது கை என்ன செய்கிறது? கை தன் மனத்தினும் முற்படுதலின், மனத்தை விட மனம் இதை பிடிக்க வேணும் என்று நினைக்கிறதுக்கு முதல் கை பிடித்து விடும். அப்படி உதவுகிற வழி அவ்விரைவு இடுக்கண் களைவொழியும் அதற்கு ஒத்த தொழில் உமையனும் வருவிக்க. அந்த மனம் நினைப்பதற்கு முதல் கைபிடிக்கிற வேகம் இருக்கிறதே, அந்த வேகத்தை நீ எங்கெல்லாம் கொள்ள வேணும் என்றால் நண்பனுடைய துன்பம் நீக்குவதற்கும் அந்த வேகத்தை உவமையாக கொள். உடுப்பை பற்றுவதற்கும், இந்த அவையின்கண் உடுப்பை பற்றுவதற்கும் அந்த வேகத்தை நீ உவமையாக கொள். இது ரெண்டுக்கும் அந்த வேகத்தை நீ கொண்டு பொருள் கொள்ள வேண்டும், சேர்த்து பொருள் கொள்ள வேண்டும் என்கிறார். அற்றம் காத்தற்கண் கை தன் மனத்தினும் முற்படுதலின் அவ்விரைவு இடுக்கண் களைவொழியும் அதற்கு ஒத்த தொழில் ஓமையினும் வருவிக்க. தொழில் ஓமை அந்த கைப்பிடிப்பது, அந்த தொழில் ஓமையிலும் அந்த வேகத்தை காட்டு. திரும்ப திரும்ப நான் இதை சொல்வதற்கு இதுதான் காரணம். பாருங்க, இதெல்லாம் திருவள்ளுவர் பரிமலர்கள் கத்தி தீட்டுற இடம். என்னென்றால் அவையின்கண் என்று போட்டதுக்கு காரணம், உடுப்பு எங்க கண்டாலும் கை பிடிக்கத்தான் செய்யும். அவையின்கண் என்றால் அதை விட வேகமாக பிடிக்கும் என்பதற்காகத்தான் அவையின்கண் கொண்டு வந்தார். அந்த வேகம் என்ன செய்யும் என்றால் மனதை முந்தி ஒரு உறுப்பு வேலை செய்யும். மனம் நினைப்பு, இதை பிடிப்போம் என்று மனம் நினைப்பதற்கு முதல் கை பிடித்து விடும். இந்த வேகத்தை உடுக்கை இழைகள் கை போல என்பதிலையும் அந்த வேகத்தையும் சேர்த்து பொருள் சொல்லு. நண்பனுடைய துன்பம் களைகிற பொழுதும் அந்த அளவு வேகத்தோடு களைய வேண்டும் என்று பொருள் சொல்லு.
அதாவது நண்பனுடைய துன்பம் வருகிற பொழுது அவனுக்கு கை கொடுத்தல் என்பதல்ல, கை கொடுத்து நீக்குதல் என்று பொருள் சொல்லு. அதாவது உடுப்பு களைகிற பொழுது பிடிக்கிறது மட்டுமல்ல, பிடித்து மானம் போகாமல் காப்பது என்பதெல்லாம் சேர்த்து பொருள் கொள்ள வேண்டும் என்று பரிமேலழகர் எடுத்து காட்டுகிறார். உடையவன் தொழில் நட்பின் மேல் ஏற்றப்பட்டது. அதாவது இடுக்கண் களைவதாம் நட்பு, இடுக்கண் களைவதாம் நண்பன், அப்படித்தானே? உடுக்கை வந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவது நண்பனின் வேலை, இங்கே நட்பு என்கிறார். அதாவது நண்பனின் வேலையை நட்பின் வேலையாக எடுத்து சொல்லி இருக்கிறார் என்று காட்டுகிறார். குறள் எண் 788 மறுவாசிப்பு. உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. உரை: உடுக்கை இழந்தவன் கை போல, அவையிடை ஆடை குலைந்தவனுக்கு அப்பொழுதே கை சென்று உதவி அவ்விழிவரல் களையுமாறு போல. நாங்க எழுதி விடுவோம், அப்பொழுதே அக்கை சென்று உதவுமாறு போல என்று எழுதி விடுவோம். அவர் என்ன எழுதுறார்? கை சென்று உதவி இடுக்கண் களையுமாறு போல. உதவுவது மட்டுமல்ல, அந்த துன்பத்தை நீக்கவும் வேண்டும். ஆங்கே இடுக்கண் களைவது நட்பாம், நட்டவனுக்கு இடுக்கண் வந்துழி அப்பொழுதே சென்று உதவி அதனை களைவதே நட்பாவது. உரை குறிப்பு: அற்றம் காத்தற்கண் கை தன் மனத்தினும் முற்படுதலின் அவ்விரைவு இடுக்கண் களை ஒழியும் அதற்கு ஒத்த தொழில் ஓமையினும் வருவிக்க. உடையவன் தொழில் நட்பின் மேல் ஏற்றப்பட்டது. கண் களைவது நண்பனுடைய வேலையை தவிர நட்பினுடைய வேலை அல்ல. நண்பனுடைய வேலை நட்பிலே ஏற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்று முடிக்கிறார். இன்றைக்கு இந்த அளவிலே நிறுத்துவோம். நன்றிங்கய்யா. அதிகம் படிக்க வேணும் என்று ஒன்றும் அவசியம் இல்லை. படிப்பதை ஆழமாக படித்தாலே அது சிறப்பு என்று மனதிலே நினைக்கணும். ஐயோ, 2 குறள் தானே படித்தோம், 4 குறள் படித்தால் என்ன, 10 குறள், ஒரே நாள்ல 250 குறளும் படிக்கலாம். அது எல்லாம் படிப்பு. அதாவது அகல உழுதல் ஆழ உழுதல் என்று ஒன்று இருக்கிறது. அதை இப்ப நாங்கள் படிக்கிற படிப்பு ஆழ உழுவது. ஆழ உழுதால் தன் பாட்டுக்கு விதை வரும். இன்றைக்கு 10 பிறப்பு காணி உழுதோம் என்பதில்லை. அரைப்பிறப்பு காணி உழுதாலும் ஆழமாக உழுதிருப்போம் என்றால் அந்த இடத்திலே பயிர் நன்றாக விளையும். அந்த நம்பிக்கையோடு இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். வணக்கம். நன்றி. நன்றி. இப்பொழுது கேள்வி நேரம். உண்மை நட்பு என்று சொல்லிவிட்டார், முன்னமே சொல்லிவிட்டார். உண்மை நட்பு, உண்மை நட்பனுக்கு துன்பம் வருகிற பொழுது நாம் சேர்ந்து அனுபவிப்பது என்பது சிற்றினம் சேருகிற பொழுது வந்து அனுபவிப்பது ஒத்து பார்க்கப்படாது. அது வேறு, இது வேறு. சிற்றினம் சேர்ந்ததாலே அவனோடு சேர்ந்ததாலே வருகிற துன்பம் என்பது வேறு. இது அப்படி அல்ல. இவன் நல்லவனுக்கு துன்பம் வருகிற பொழுது அதனை சேர்ந்து நின்று அனுபவிக்க வேண்டும் என்றுதான் அதற்கு பொருள். அதையும் இதையும் இணைத்து நீங்கள் நினைக்க கூடாது. நான் இதுல ஒன்று சொல்லுகிறேன் என்னவென்று கேட்டால், நிறையான ஒரு சபையிலே போய் சாப்பிடுகிறோம். நிறைவான சில சுவையான கறிகள் பரிமாறப்படுகிறது. சில கறிகள் கொஞ்சம் சுவை குறைந்ததாக பரிமாறப்படுகிறது என்றால் இதிலே எது பிடிக்கிறது என்றால் சுவையானது பிடிக்கிறது என்று சொல்லலாம். திருவள்ளுவர் பரிமாறி இருக்கிற எல்லாமே சுவையான சாப்பாடுகள். ஆகவே இதிலே எந்த சாப்பாடு பிடிக்கும் என்பதற்கு நான் பதில் சொன்னால் மற்றது பிடிக்காது என்ற அர்த்தத்தை தந்துவிடும் என்றபடியால் இந்த கேள்விக்கு பதில் சொல்வதை நான் தவிர்க்கிறேன்.